இப்போ வீட்டில் குடும்ப இல்லத்தில் இருக்கும்போது ஆண்கள் வந்து வெளியில் எத்தனையோ தொடர்புகளில் இருப்பாங்க. தொடர்பில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு சில நண்பர்களை, சில வேண்டியவர்களை, சில ஒரு ஏழைகளை வீட்டில் சாப்பிட வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்தோம்னு சொன்னால் அதிகமான பெண்கள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். எப்படி கூட்டிகிட்டு வர்றீங்க? இப்போ வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஆண்கள் வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது அவங்க தொழில் ரீதியாக ஒரு பழக்கம் உள்ள நண்பர் இருப்பார், அல்லது அவருடைய காலேஜில் கூட படித்தவராக இருப்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து அவருடைய முதலாளியாக இருப்பாங்க, அவருடைய பணியாளராக இருப்பாங்க, எந்த வகையிலையாவது அவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியராக இருப்பாங்க, அல்லது ஒரு வெளியூர்லேருந்து வந்துட்டேன் எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்கன்னு கேட்டு ஒரு ஏழையாக கூட இருப்பாங்க. அவர் என்ன செய்வார்? நான் வேண்டாம் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சாப்பாடுக்கு ஒரு விருந்தினர் வந்து கணவனை தேடி வந்தால் அந்த விருந்தினரை வந்து என்ன செய்யணும்? முகம் கோணாமல் அதை வந்து உபசரிக்கணும். அவன் உனக்கு சாப்பாடு போடணும், அவனுக்கெல்லாம் போடுற அவசியம் இல்லை. அங்கே அதை வைக்கும்போது சாப்பாடு தட்டை வைக்கிற அந்த சத்தத்தில் ஓடி போயிடுவான், அந்த விருந்தாளி ஓடி போயிடுவான். அந்த மாதிரியெல்லாம் பல குடும்பங்கள் நடக்கிறது. அது மாதிரியான நாடகங்கள் மூலமாக அப்படி காட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு நச்சு கருத்தை விதைக்கிறார்கள். அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால், கணவனுடைய வீடு, அது கணவனுடைய உரிமை. அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தெரிஞ்சவர்களை வந்து அழைத்து கொண்டு வந்தானே, ஆனால் அவன் போய் உட்காந்து சமைச்சு கொண்டு கொடுக்க மாட்டான். நீங்கள் தான் அதுக்கு செய்யணும். அந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை தான் இஸ்லாம் நம்ம கற்றுத்தந்திருக்கிறது. இதுக்கு நம்ம உதாரணம் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து திண்ணை தோழர்கள்னு சில பேர் இருந்தாங்க. திண்ணை தோழர்கள்டா யார்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல, வந்தவங்கள அதிகமான பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், மதீனாவாசிகளோட ரசூலுல்லாஹ் ஜாயின்ட் பண்ணி விட்டாங்க. அதில் ஒரு ஆள், இதில் ஒரு ஆள், நீங்கள் ரெண்டும் சகோதரர்கள் அப்படி ஆக்கிட்டாங்க. அப்படி ஆக்கின பிறகும் கூட இன்னும் கொஞ்சம் பேர் ஏழை சகாபாக்கள் மிச்சமாக இருந்தாங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க மதீனாவாசிகள் ஆட்கள் இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலில் ஒரு திண்ணை மாதிரி இருக்குல்ல, அந்த திண்ணையில் இருந்துக்கிறங்க, பள்ளிவாசலே உங்களுக்கு வீடாக இருக்கட்டும். பள்ளிவாசல்னால் தொழுவுற இடம் தனியாக இருக்கேன், அது ஒரு திண்ணை மாதிரி பல செக்ஷன் அந்த பள்ளியில் இருக்கும். அந்த பள்ளிவாசலுடைய திண்ணையில் என்ன செய்வார்கள்? அவங்க தங்கி கொள்வார்கள். அது அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்லுவாங்க. சுஃபான்டா திண்ணை, திண்ணை தோழர்கள்னு அவங்களுக்கு பேர். திண்ணை தோழர்கள்னால் என்ன அர்த்தம்னா, வெளியூர்லேருந்து வந்து வீடு வாசல் இல்லாமல், எந்த போக்கிடம் இல்லாமல் பள்ளிவாசலில் கெதின்னு கிடந்தாங்கல்ல, அவங்களுக்கு பேர் தான் திண்ணை தோழர்கள். அவங்களுக்கு அதிகமான ஹதீஸுகள்லாம் மற்றவங்களோட அதிகமாக உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியும்? மற்ற சகாபாக்கள்லாம் வேலை வெட்டின்னு காலையில் போயிடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஏதோ 1-2 வக்து தொழுகையில் ரசூல்லாவோடு கலந்துக்கிடுவாங்க. மற்ற தொழுகையெல்லாம் போகிற இடத்துல பார்த்துக்குருவாங்க. அப்போ எல்லா நேரமும் ரசூல்லாவை யார் பார்ப்பாங்கன்னு கேட்டால், அந்த பள்ளியில் தங்கி இருக்கிறாங்கல்ல திண்ணை தோழர்கள், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி சகாபாக்கள் மூலமாகத்தான் நிறைய ஹதீஸுகள் கூட வந்திருக்குது. ஏன்னா அவங்க தான் நிறைய கேட்டிருப்பாங்க ரசூல்லாட்ட. அந்த மாதிரி உள்ள ஒரு சம்பவம் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த திண்ணை தோழர்கள் வந்து ரொம்ப உனாசன் ஃபுக்கரா, ரொம்ப ஏழ்மையான மனிதர்களாக இருந்தார்கள். அப்போ என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. ஒரு நாள் என்ன ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்து 2-3 நாளாச்சு போல இருக்க, சும்மா பேரிச்ச மரத்தை சாப்பிட்ருக்காங்களே அப்படின்னு ரசூல்லா உணரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மக்களுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு, உங்களிடத்தில் யாரிடத்தில் வந்து 2 பேர் அளவுக்கு உணவு உங்கள்கிட்ட இருக்கிறதோ அவர் வந்து இங்கே ஒரு ஆளை சேர்த்து 3வது ஆளாக கூட்டிகிட்டு போகணும். ஒருத்தர் கூப்பிட்டு சகாபாக்களை அறிவிப்பாங்க. இந்த திண்ணை தோழராக இல்லாத சகாபாக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, மண்கான இந்தஹு தாமு இசனைனி, யாரிடத்தில் 2 பேருடைய உணவு இருக்கிறதோ அவர் எதுஹபி சாலிதின், 3ஆம் அவராக ஒரு ஆளை என்ன செய்யுங்க, அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயின் அர்பவுன், 4 பேர் சாப்பாடு வீட்டில் இருந்துச்சின்னு சொன்னால் ஃபஹாமிசுன், 5 பேரை கூட்டிகிட்டு போங்க. அவர் சாதிசுன், 6 பேரை கூட்டிகிட்டு போங்க. உங்கள் வீட்டில் 4 பேருக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறீங்க. 4 பேர் சாப்பாடு கண்டிப்பாக 5 பேருக்கு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் மனசு வச்சா 6 பேர் கூட சாப்பிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, தாமுல் வாஹிது யக்ஃபீல் லிஸனைனி, ஒருவருக்கு உரிய உணவு 2 பேருக்கு போதுமானது. தாமுல் இசனைனி யக்ஃபீல் லிஸலாசா, 2 பேர் உணவு சமைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 பேருக்கு தானே சமைச்சிருக்கிறோம்னு நினைக்க வேண்டியதில்லை, 3 பேருக்கு அது போதும். அல்லாஹ் வந்து மறைமுகமாக என்ன செய்வான்? அதில் ஒரு அருளை செய்வான். அது அருளை இல்லாட்டா கூட கொஞ்சம் குறைய போதும், இன்னொரு சாப்பிட்டு போகிறான், வயது சாப்பாடுக்கு இந்த கணக்காக இருக்கிறது இங்கே தொண்டைக்குழி வரைக்கும் வரணுங்கிறது பதிலாக கொஞ்சம் கம்மியாக இருக்க போகுது, செத்து போயிட மாட்டோம், பசியில் துடிக்க மாட்டோம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த திண்ணை தோழர்களுக்காக வேண்டி அடிக்கடி இந்த மாதிரி அறிவிப்பு செய்வாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, மண்கான இந்த தாமு இசனைனி பள்ளி ஹபி சாலிதின், யார் இடத்துல 2 பேருடைய உணவு இருக்கிறதோ 3வது ஆளை அவர் அழைத்து செல்லட்டும். ஒயின் அர்பவுன் ஃபஹாமிசுன் அவ் சாதுசும், 4 பேருக்குள்ள உணவு வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் 5வது 6வதாக இவங்க 2 பேரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ நான் ஒரு 3 ஏழையை கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ 3 ஏழையை கூட்டிகிட்டு போகிறாங்க.
எந்த நம்பிக்கையில் கூப்பிட்டு போகிறாங்க? அவங்க வீட்டில் உள்ள மனைவி உபசரிப்பார்கள் என்பதற்காக வேண்டி தானே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ 3 பேர் நினச்சி நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு வீட்டில் விட்டுட்டு அவர் வந்துட்டார் வெளியே, சாப்பாடு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அபூபக்கர் வராமல் சாப்பிட மாட்டோன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் பிறகு சாப்பாடெலாம் கொடுத்தாருன்னு வருது, அது தனி விஷயம். இப்போ வந்து ஒரு 3 பேரை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனால் அதில் அவர் கணக்கு பண்ணுறாரு, நம்மகிட்ட ஒரு 5 பேர் சாப்பாடு இருக்குது, ஒரு முன்னொரு 3 சேர்த்தா ஒன்று பாதிக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சி ஒரு 3 பேர் அவர் அழைச்சிக்கிட்டு போகிறார். அப்போ இது அழைச்சிக்கிட்டு போகிறது வந்து மனைவிட்ட பர்மிஷனுக்கு அழைச்சிட்டு போகணுமா? இருங்க வீட்டில் போய் கேட்டு வர்றேன், அவங்க ஒத்துக்கிறாளான்னு கேட்டு, உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டு தேவையே கிடையாது. கணவன் வந்து அவன் சுமக்க போகிறான், உங்களுக்கு கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் குறைச்சிக்கிற வேண்டியதானே. சாப்பாடு விஷயத்தில் 4 பேருக்குள்ளே சாப்பாடு இருக்குன்னா இன்னொரு ஆளை சேர்த்துக்கிட்டோம்னா ஆளுக்கு ஒரு கவலை உணவு கம்மியாக போகுது, அவ்வளோதானே. ஆளுக்கு ஒரு கவலம் எடுத்து வச்சுன்னா ஒரு ஆள் சாப்பிட்டு போக போகிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மை வரணும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அழைச்சிக்கிட்டு போங்கங்கிறாங்க. அப்போ இந்த அழைத்து கொண்டு செல்லக்கூடிய பழக்கம் சாதாரணமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் இருந்தது. அப்போ இருந்தது என்றால் அது எதை நமக்கு சொல்லுகிறது? கணவன்மார்கள் வந்து அவங்களுக்கு வேண்டியவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்தால், ஒரு ஏழைப்பாளையை கூட அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் அதை இந்த மனைவிமார்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சுமையாக கருதக்கூடாது. அது கணவனுக்கு கொடுக்குற மாதிரி தான். கணவன் யாரை விருந்தாளியாக அழைத்து வருகிறானோ அவன் கணவனின் விருந்தாளி என்று சொல்லும் பொழுது அந்த கணவனை கவனிக்கிற மாதிரி என்ன செய்யணும், உணவு விஷயத்தில் அவங்களையும் கவனித்து என்ன செய்யணும், ஒரு முகச்சுளிப்பு இல்லாமல் சங்கடப்படாமல். அது கூட அந்த காலத்துலலாம் வந்து சாப்பாடுலாம் இல்லாத ஒரு காலம், சாப்பாடு இருக்காது, பெருச்சம்பளம் தான் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் மாதத்துக்கு ஜாமான் வாங்கி போட்டிருக்கிறோம். எந்த வீட்லேயும் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. பேரிச்சம்பளத்துக்கு ஒன்றுமே இல்லாதுங்கிற ஒரு காலம் அந்த காலம். இப்போ நம்ம வீடுகளில் போனால் பேரிச்சம்பளம் மட்டுமா இருக்கும், எத்தனை வகையான பழங்கள் இருக்கும், எல்லா வகையான தானியங்கள் இருக்கும், எல்லா வகையான பருப்புகளும் இருக்கும், எல்லா வகையான காய்கறிகளும் இருக்கும், பழங்கள் இருக்கும், இன்னும் வேறு தின்பண்டங்கள் பலவிதமான பாதாம் பிஸ்தா முந்திரி போன்ற எல்லாமே வைத்திருப்பார்கள், நொறுக்கு தீனிகள்லாம் இருக்கும். இப்படி பலவிதமான உணவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ எந்த குறையுமே எல்லாம் வைக்கலை. இந்த நவீன காலத்தில் வந்து என்ன தான் வறுமை ஏழ்மைன்னு சொன்னாலும் பொருளாதாரம் வந்து அந்த காலத்தை விட செழிப்பாக இருக்கிறது. அதனால் என்ன செய்யுது, இதில் அந்த காலத்தில் அவங்க தங்கள் சாப்பாட்டை ஒதுக்கி விருந்தினர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ விருந்தினருக்காக நீங்கள் ஒதுக்கவெல்லாம் தேவை கிடையாது, அதுக்கு ஒரு அரைக்கை அப்படி அரிசியை கூட போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு காலத்தில் எப்படி நடக்கணும்? ஒரு டீ போட சொல்லும்போது முகத்தை சுளிக்கக்கூடிய மனைவிமாரெலாம் இருக்கிறார்கள். யாரையா ஒருத்தனை அழைச்சிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வீட்டுக்கு யாரையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, அந்த மாதிரி ஆக்கிடுறது. இது வந்து என்ன ஆகும், அந்த கணவன் அந்த மாதிரி ஒரு நண்பர்னு கூட்டிகிட்டு வர்றான்னு சொன்னால் அவனுக்கு அவனை கொண்டு எத்தனை அனுகூலங்கள் இருக்கலாம், அவர் இவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவராக இருக்கலாம். இங்கே வந்து மூக்குடைப்பு செய்யப்பட்ட உடனே அவரால் கிடைக்கிற உதவி கூட இவர் இல்லாமல் போயிருமே. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கூட அந்த மாதிரி செயல்கள் வந்து தடையாக மாறிவிடும். அப்போ 3 பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்கங்கிற ஒரு ஹதீஸு புகாரில் பெரிய ஹதீஸ், இது 602வது ஹதீஸ், நீங்களே படிச்சுக்கிறங்க. இப்போ எப்படி விருந்து உபசாரம் என்பது கணவன் அழைத்து கொண்டு வருவதற்கு மனைவிட்ட பர்மிஷன் கேட்டலாம் செய்ய தேவை கிடையாது, இருக்கிறத வைங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஒரு மனிதர் வர்றார், வெளியூர்கார் மனிதர்னால் வெளியூர், உள்ளூர்னா தான் அந்த சம்பவம் நடந்திருக்காது. வெளியூர்லேருந்து ஒரு வர்றார், வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா அவர் வெளியூர்லேருந்து வர்றாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஹோட்டல்லாம் கிடையாது, அப்போ காசை கொடுத்து போய் ஹோட்டலில் சாப்பிட முடியாது. வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா ஊரில் உள்ள மக்கள் தான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அப்படி சாப்பாடு கொடுக்குறது ஒரு கட்டாய கடமையாக கூட இருந்துச்சு மார்க்கத்தில். நம்ம வெளியூருக்கு போயிட்டோம்னு சொன்னால் அந்த விருந்தினரை உபசரிக்கிற என்னவாயிரம் ஒரு கட்டாய கடமையாக கூட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து அவங்க விருந்து தரவில்லை என்று சொன்னால் நீங்கள் வலுக்கட்டாயமாக அவங்களுடைய விருந்தை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் செத்து போயிருக்கீங்க. வெளியூருக்கு போனால் அதில் வந்து சாப்பாடு உண்மை கிடைக்காத, ஹோட்டல்லாம் கிடையாதுல்ல, அந்த அளவுக்குலாம் இருக்கிறது. அது விருந்தினர் உரிமைன்ற ஒரு தலைப்பு வைத்திருக்கிறோம், அதில் நம்ம விரிவாக பார்த்துக்கொள்வோம். ஆனால் விருந்தினருக்கு வந்து அந்த மாதிரியான உரிமை இருக்கிறதுனால ஒருத்தர் வந்துட்டார் வெளியூர்லேருந்து. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உடனே தன்னுடைய மனைவிமாருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அனுப்பி வைக்கிறான்னா, ஏதாச்சும் இருக்குதா, பர்மிஷன் கேட்குறதுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பெரும்பாலும் வீட்டில் இருக்கும் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தாலும் ஏதாவது இருக்குங்கிற ஒரு வீடாக இருக்கலை. எப்படி ரசூலுல்லாஹ் நடப்பாங்கன்ற வீட்டுக்கு வருவாங்க, வந்து ஹல் இந்தக்கும் செய்யும், ஏதாச்சும் வீட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மனைவிமார்கள் வந்து இருக்குதுன்னு சொன்னால் சாப்பிடுவாங்க. சுபுகத்தோடு தானே வருவாங்க, எதுவும் சாப்பிடாம வந்தோன்னே கேட்பாங்க ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் நோம்பாளியாக இருந்துக்கிறேன்ருவாங்க, அன்றைக்கி நோம்பாயிருவாங்க. என்னமோ அது இருக்குதுன்னு சொன்னால் கொண்டாந்து வைங்கன்னு சாப்பிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டில் எதுவும் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது.
இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி எனக்கு நோம்பாளி ஆக்கிடுவாங்க. அப்படியும் ஆகலாம். சுண்ணத்தான நோம்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் வீட்டில் சாப்பாடு இல்லைங்கிறக்கா நோம்பாளி ஆக்கிடலாம். ஆனால் சுபுலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆள் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி, ஒரு ஆள் வந்திருக்காரு, ஏதாவது இருக்குமா வீட்டில் அப்படின்னு கேட்டு விட்றாங்க. அப்போ மனைவிமாரெலாம் என்ன செய்கிறாங்கன்னா, மாமானா இல்லல் மாவு, தண்ணி தான் இருக்கிற, ஒன்றுமே இல்லை, தண்ணியை தவிர ஒன்றும் இல்லை. அப்படி தான் ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தார் இருந்தாங்க. பல மாதங்கள் அடுப்பு மூட்டப்படவே இருக்காது, அடுப்பே மூட்ட மாட்டாங்க. பேரிச்சம்பழம் தண்ணி இதை சாப்பிட்டுட்டே வண்டி ஓடிடும். இப்படி தான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. அப்படி இருந்த அதிகமான நேரத்தில் அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. மை எலுமா யுலிஃபுஹாதா, இந்த விருந்தாளியை யார் தன்னோடு சேர்த்துக்கொள்கிறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு ஆள் வெளியிலும் வந்துட்டாருன்னா சாப்பாடு கொடுக்கணும். அப்போ என்ன செய்கிறாரு, ஒரு மனிதர், அன்சார் மனிதர் ஒருத்தர் எழுந்து, அல்லாஹ்வுடைய தூதரை நான் கொண்டு போகிறேன், இவருக்கு விருந்து நான் கொடுக்குறேங்கிறார். வீட்டில் பர்மிஷன் கேட்டு அவர் போகலை. அவருக்கு ஏதோ வீட்டில் ஏதோ இருக்கிறது தெரியும், ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டில் அப்படின்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்டு போகிறார். போட்டு வீட்டுக்கு போயிடுறார். மனைவி வீட்டை போனவுடனே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வந்து ஒரு விருந்தாளி இவர். ரசூலுல்லாஹ்ட்ட ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அக்ரிமி லைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தினரை வந்து நீ மரியாதையை நடத்து அப்படின்னு மனைவி விட்டு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, மா இந்தனா இல்லா கூத்து சிபியானி, நம்மள்கிட்ட வந்து இந்த பிள்ளைகளுக்குள்ள உணவு தானே இருக்குது, உங்களுக்கு எனக்குமே சாப்பாடு கிடையாத. வீட்டுக்கு போனால் இவங்க 2 கணவன் மனைவி தவிர பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, பெரிய ஆட்களுக்கு இல்லை. பெரிய ஆளுக்கு சும்மா பட்னையாக கிடக்கலான்னு முடிவில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, மா இந்தனா இல்லா கூத்து சிபியானி, என்னுடைய பிள்ளைகளுடைய உணவு தானே என்கிட்ட இருக்கிறது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறார் அவர், அப்போ விருந்தினரை வந்து நம்ம சாப்பிட வைக்கணும். சாப்பிட வைக்கிறாந்தா நம்மளும் சேர்ந்து அவரோட உட்காந்து சாப்பிடணும். அதுதான் விருந்து கொடுக்குற ஒரு முறை. அப்படி கொடுக்குறதா இருந்தால் அந்த கொஞ்சம் சாப்பாடை வந்து வைத்துக்கொண்டு நம்மளும் சாப்பிட்டோன்னு வைங்க, அவருக்கு போதுமானதாக இருக்காது. அப்போ என்ன செய்வோன்னு கேட்டால் அவர் ஒரு ஐடியா சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீ உணவை ரெடி பண்ணிடு, ரெடி பண்ணிவிட்டு வாஸ்பிஹி சிராஜகி, நீ வந்து உன்னுடைய விளக்கை என்ன செய்யுதுன்னு கேட்டால், நீ வந்து அமர்த்தி விட்ரு, பிள்ளைகள் எல்லாம் வந்து தூங்க போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பிள்ளைகளை ஏதோ ஒரு தாலாட்டு பாடி ஏதோ ஒன்று செஞ்சு தூங்க வச்சு விட்டாங்க. தூங்கின உடனே அப்போ சாப்பாடை கொண்டா வச்சு சாப்பாடு வைக்கும்போது என்ன செய்யணும்னா, அந்த விளக்கை வந்து ஊதி அணைச்சி விட்ரு, சாப்பாடை வச்சிடுறது. விருந்தாலும் இந்த பக்கம் இருப்பார், கணவன் மணி இப்படி இருப்பாங்க, நடுவில் சாப்பாடு இருக்கும். இந்த சாப்பாடை வந்து 3 பேரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு நடித்து கொண்டு இருக்கும்போது விளக்கை அணைச்சி விட்ரு. அணைச்சிட்டோம்னு சொன்னால் இருட்டாக போயிடும். இருட்டாக போகும்போது நம்ம 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி நடிச்சிக்கிடுவோம். அவர் மனசார சாப்பிடட்டும், இருட்டில் பார்த்து நான் தான் சாப்பிட்றேன்னு சொல்லிக்கிடுவோம். அவரே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அதே மாதிரி அவங்க செஞ்சிடுறாங்க. இப்போ ஜாலா யுரியானிகி அன்னஹுமா யகுலானி, அந்த 2 பேரும் சாப்பிடுவது போல் என்னஞ்சாங்க அவர் நடித்தார்கள். கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி நடித்தார்கள். நடித்தவொன்னே என்ன ஆச்சுன்னா பட்னியாக தூங்கிட்டாங்க. காலையில் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யார் அவர், அந்த ஆம்பளை வர்றார். வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு இந்த வஹீல இதை அல்லாஹ் அறிவிச்சிட்டான். அதாவது உள்ளே நடந்த அந்த சம்பவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிவிக்கிறான். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள், தனக்கு இல்லாட்டா கூட அடுத்தவருக்கு கொடுக்குறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு இவருக்காக வேண்டி, இந்த ஒரு மனிதருக்காக வேண்டிய ஒரு சிலாகித்து குர்ஆனுடைய வசனம் ஒன்று இறங்கி இருக்கிறது. அப்போ இவர் உள்ளே போன உடனே, ரசூலுல்லாஹ் பார்க்க போன உடனே, லஹிக்கல்லாஹு லைலா, நேற்று இரவு உன் செயலை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். சிரித்தான்னா மகிழ்ச்சி அடைந்தான், அல்லாஹ்வுக்கு பயங்கர சந்தோஷமாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உனக்காக வேண்டி ஒரு வசனத்தை அல்லாஹ் அருள் இருக்கிறான். என்ன அருள் இருக்கிறான், ஒய்யூ சிறுவனால அன்புசியும், தங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். உலவுக்கான பிஹிம் ஹசாசா, தங்களுக்கே வறுமை இருந்தாலும் சரி, பசி இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இவங்க தான் அல்லாஹ்வுடைய வெற்றியாளர்கள்ன்ற அந்த சூரத்துல் ஹஷ்ர் என்கிற சூறாவுடைய 9வது வசனம் இப்போ தான் அருளப்பட்டிருக்குது. இதில் என்ன விஷயம்னு கேட்டால், அந்த ஒரு சஹாபி வந்து விருந்தாளியை ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு, கணவர் தானே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த அம்மா வந்து இல்லைன்னு சொல்கிற நிலையிலான இருக்கிறாங்க. எதனால் இல்லை, பிள்ளைக்கு தான் இருக்குது, என்ன கூட்டு போக சொல்லு, வேறங்க போக சொல்லு அப்படி சொல்கிற நிலைமை தான் அங்கே இருக்குது. நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டால்,
எனக்கே சாப்பாடு இல்லை, உனக்கும் சாப்பாடு கிடையாது, பிள்ளைகளும் கொஞ்சோன்னு வச்சுருக்குறோம், பிள்ளைய சாப்பாடு கொடுக்க முடியுமா? அதனால் வேறு யார்கிட்டையாவது அனுப்பிவிடு, ரசூல்லாட்ட போய் திருப்பி படைச்சிட்டு வா, இல்லை எங்கிட்ட அவர் போக சொல்லு அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதற்கு ஏற்ற நிலைமை தான் அங்கே இருக்கிறது. அப்படி சொன்னாலும் தப்பு இல்லைங்கிற அளவில் வறுமையில் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கணவர் அழைத்து கொண்டு வந்துட்டார், இப்போ கணவருடைய விருந்தாளி வந்துச்சுன்னு சொன்னால் அவர் கவனிக்கிற நம்முடைய கடமை என்று சொல்லி கணவர் மனைவியுமா சேர்ந்து தங்களுக்கு இல்லாமல் வைத்து கொண்டு அந்த விருந்தாளிக்கு கொடுக்குறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய நல்லறம். அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, இந்த மாதிரி நடப்பது என்பது நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம தொழுகை நோம்பையெல்லாம் எல்லாம் கவனித்து மார்க் போட்டுட்ருக்கான்னு சொல்லி அதுக்கு மார்க் போடுறான், இதுக்கும் போடுறான் மார்க்கு. நீங்கள் விருந்தாளியை கணவர் அழைச்சிட்டு வர்றாருன்னொன்னே அதை வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்காம நம்ம கணவருடைய விருந்தாளி என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு நீ விருந்து படைத்தீர்கள் என்று சொன்னால் அப்போ என்ன செய்கிறான், அல்ல இந்த ஒரு நல்ல குணத்தை பார்த்து அதுக்கு மதிப்பிடுகிறான். மதிப்பிட போய் தானே லஹிகல்லாஹு லைலா, நேற்றிரவு உன்னுடைய செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். அப்போ இந்த செயலை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான்னா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைஞ்சு சும்மா போயிடுவானா? மகிழ்ச்சி அடைஞ்சால் தான் அள்ளி தருவான்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சு சிரிச்சிட்டு போயிடுவோம். அல்லாஹ் வந்து என் செயலில் மகிழ்ச்சி அடைந்தான் என்று சொன்னால் ஆகு என்றால் ஆகக்கூடிய ரப்புல் ஆலமீன் வந்து எதை வேண்டாம் தந்துடுவான். அப்போ அந்த மாதிரியான ஒரு ரப்புல் ஆலமீனுடைய அந்த அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு செயல் எது? அந்த மாதிரி கணவன் அழைத்து வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உணவளிக்கணும், நமக்கு இல்லாட்டாலும் உணவளிக்கணும். பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கிற ஊர்களில் கூட ஒரு டீ போட்டு கொடுக்குறதை பெரிய ஒரு சுமையாக கருதுகிறார்கள், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பதை சுமையாக கருதுகிறார்கள், ஒருவேளை சாப்பாடு கொடுப்பதை வந்து சுமையாக கருதுகிறார்கள். கணவன் அழைத்து கொண்டு வந்தால் நீங்கள் கொடுக்க அந்த செலவு அவன் தானே பண்ண போகிறான், செலவு அவன் பண்ணுறான், அவன் பங்குக்கு அவன் செஞ்சிடறான். சின்னதாக கூடுதல் உழைக்க போகிறீங்க, அதுக்காக என்ன அதிக உழைப்பு இருக்கிறது? 5 பேருக்கு சாப்பிட்றது 6வது பேருக்கு சமைக்கிறதுக்குன்னு அது தனியாக ரிஸ்க் எடுக்கணுமா? இருக்கிறதுல கொஞ்சோன்னு சேர்த்து போட்டால் சரியாக போச்சு, அல்லது 5 பேர் சாப்பாட்டை 6 நிறந்து வச்சிங்கன்னா அதுவும் சரியாக போச்சு. இது பெரிய கஷ்டமாக இது, இதனால் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது? அப்போ இப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு என்ன செய்யும்? அதில் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், அடுத்ததாக இல்வாழ்க்கையில் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரியான இதெல்லாம் செய்யலை, இதெல்லாம் இல்லைங்கிறதுனால தான் நிறைய கணவன்மார்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு தொடர்பு வச்சுக்கிற மாட்டாங்க, யாரையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. வீட்டில் போனால் சரியாக வராது, நம்ம வீட்டில் இதுக்கு பொருத்தம் இல்லை அப்படிங்கிற அளவில் ஆயிடுவாங்க. 1000 ரூபா நன்கூடனா வாங்கிட்டு போப்பா, வீட்டுக்கெல்லாம் கூட்டி போய் ஒரு சோறு கொடுக்க மாட்டேன் என்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கணும்னு சொன்னால் அது எப்படி ஒரு நல்ல மனைவியாக இருக்க முடியுமா? அதுதான் நம்ம பார்த்துக்கிறணும்.